கோவை தெற்கு தொகுதியில அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதுல இருந்தவங்க எல்லாம் தகர கொட்டையில 4 வருஷமா தங்க வச்சு குடியிருப்பு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீடுகள் அலாட் பண்ணாம இருக்காங்க. சிஎம்சி காலனி கோவை தெற்கு தொகுதியில முந்தா நாள் அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? ஆளும் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அங்கிருந்து யாருக்கு வீடு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது. கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலீங்க, கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குது மத்திய அரசு சட்ட திருத்தம். அதனால் இன்னொன்று, நீங்கள் ஒரு நிர்வாக அமைப்பிலே முஸ்லீம் இல்லாத 2 நபர்கள் கூட வருகின்ற பொழுது அவர்கள் பர்சன்ஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்சன்ஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ் தங்கள் சமுதாயத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தோடு இருப்பவர்கள். சாதாரணமான நபர்களை நியமிக்க முடியாது. ஏன்? அதற்காக நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும். வக்ஃபு சொத்து